உலக பாரம்பரியம் பெற்ற ஒரு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு எங்கள் மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வருடமாக காலகாலமாக வந்து இங்கே சித்திரை திருவிழாவுக்கு ஜூஸ் வழங்கி இனிப்பு வழங்கி செம்மையாக கொண்டாடுவோம். எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் போகும். இங்கே மதம் வேறுபாடு எதுவுமே இல்லாமல் இங்கே செம்மையாக கொண்டாடப்படுகிறது. எங்கள் சித்திரை திருவிழா மதுரையில் சும்மாவே ஆட்டம் ஓவராக இருக்கும். சித்திரை திருவிழா கூடமுட்டு ஆடுவாங்க. எங்கள் ஏரியா மாதிரி கொண்டாட முடியாது. மதுரைனாலே சித்திரை திருவிழா தான் வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் கொண்டாடுவோம். எல்லாருமே கொண்டாடுவோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம். பள்ளிவாசல் சார்பாக காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்கோம். பள்ளிவாசல்ல வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தண்ணி, ரோஸ் மில்க், இனிப்பு எல்லாம் வழங்கி இங்கேயும் நாங்களும் சேர்ந்து அவங்களோட கொண்டாடுறோம். சித்திரை கொண்டாடுறோம். எல்லாருமே கொண்டாடுறோம். மீனாட்சம்மா வரையெல்லாம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணி மீனாட்சம்மா வரவேற்று போற்றி தூவும் என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம். எங்கள் பேர் அனீஸ் பாத்திமா, தெக்குவாசல்லேருந்து பேசுகிறோம். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா நிகழ்ச்சி ஒன்றான பாவக்கா மண்டபம் சென்று வரும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு வரும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களது தெற்குவாசல் பள்ளிவாசல் சார்பாகவும் ஜமாத் சார்பாகவும் இணைந்து குளிர்பானம் ரோஸ் மில்க்கும் மற்றும் ஸ்வீட்டும் வழங்கி உள்ளோம். இது ஒரு மத நல்லிணக்க ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி போலவே இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இறைவனிடம் வேண்டி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் 2010 தொடர்ந்து ஏற்பாடு பண்ணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது மென்மேலும் வளர்வதற்கு அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் ஆண்டுதோறும் நடைபெற உங்கள் சேனல் மூலமாக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள், நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். 2010 இருந்த ஒரு 14 வருஷம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மதுரையில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு சின்ன ரிஷ்யூ ஆச்சு. அதெல்லாம் சும்மா அப்படியே தவிட்டுப்படி ஆகிப்போச்சு. அதே ஜமாத்துக்காரங்களும் அந்த மக்களும் பொதுமக்களும் இணைந்து செஞ்சதுனால அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. இது நாங்கள் ஆண்டுதோறும் செய்கிறதே நமக்குள்ளே எந்த பிரிவினையும் வரக்கூடாது, நம்ம எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் செய்கிறோமே தவிர மற்றபடி இதில் அரசியலுடைய காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் எதுவும் கிடையாது. சமுதாய மத நல்லிணக்க ஒற்றுமை வேணும். இதுபோல் நிகழ்ச்சிகள் இங்கே இல்லை, நம்ம தெக்குவாசல் மாதிரியே தமிழ்நாடு பூரா நடைபெறணும், இந்தியா ஃபுல்லாக நடைபெறணும். நம்ம அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா மக்களுமே இந்த ஒரு நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டு உங்கள் பகுதியில் உள்ள பள்ளிவாசலிலும் கோவிலிலும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஒருவருக்கு ஒருவர்கள் ஒற்றுமையாக இருந்து இப்போ உள்ள கால சூழ்நிலையில் சென்றாதான் நம்ம அரசியல்வாதிகளை ஜெயிக்க முடியும் என்பதை சமுதாய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துகின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.